இல்லை சார், இதெல்லாம் வந்து ஒரு அவலங்கள். உண்மைதான். இந்த மாதிரிலாம் ஒரு வழக்கறிஞராக நம்ம போய் பார்க்கும்போது சார், பணபலம் பெற்ற ஒரு நபர் மட்டும் சட்டத்தை தனக்கு வளைத்து, விசாரணை அமைப்பையே வளைத்து அதுமாதிரி செய்யறதுங்கும் போது நமக்கு ஊழல் வழக்குகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சார் அது ஒன்று நம்ம சிரிப்பதற்காகவே இல்லை, வேதனையான விஷயம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து அதாவது ஊழல் புகாரா ஒன்னால ஊழல் புகார் தானே போட முடியும், வழக்கு தானே போட முடியும். அது வந்து லாஜிக்கல் எண்டுக்கு போயிடுமா சார்? ஒரு காமன் மேனாக நான் திங்க் பண்ணேன் சார். நான் ஒரு வழக்கறிஞராகவே இல்லை. இதெல்லாம் எனக்கு என்ன செய்யுதுன்னா, அப்போ உனக்கு பணபலம் இருந்து நீ எது வேணால் செய்யலாம், என் குற்றத்து மேலே என் மேலே கேஸே போடக்கூடாது சார். நான் என்ன சொன்னேன், உண்மையாக நீ வந்து தப்பே பண்ணல, வழக்கை சந்திச்சு வெளியில் போட்டு வழக்கை நடத்தேன், நீ தான் நடத்தவே மாட்டேங்கிறிய. கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கேஸ்ல நம்ம செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நான் பேசுறேன். நான் தான் தயாரா இருக்கேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சொல்லுங்க, நானே உங்க இடத்துலயே வந்து உட்காந்துடுறேன். என்னை எதுக்கு ஜெயில போடணும்னு நீங்க துடிக்கிறீங்க? தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு எனக்கு இருக்கிற சந்தேகம், நிறைய மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் பற்றியது. அவர் மீது முன்னாடியே ஒரு சில வழக்குகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப பழைய வழக்குகள், அதெல்லாம் விட்டுரும். இப்பொழுது 2 முக்கியமான வழக்கு அவர் மீது இருக்கு. ஒன்று குதிரை பேர வழக்கு. அதில் அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி திருவல்லிக்கேணியில் காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு ஒன்று ஓடிட்டுருக்கு. அடுத்து ஒரு பெரிய ரெய்டு டிவாக் பண்ணியிருக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இந்த டாஸ்மாக் தொடர்பாக ஒரு 7 பேர் மீது அப்ராக்சிமேட்டாக, நான் 7ன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக செந்தில் பாலாஜி அமைச்சர், டாஸ்மாகுடைய அப்பொழுதைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலாளராக இருந்த விஷாகன் ஐஏஎஸ்ங்கிறவர், அதுக்கப்புறமா அப்படியே கீழ்கிளைகள், அதனால் அவங்க பேர் அவ்வளோ முக்கியம் இல்லை. இவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு ஒன்றும் தெரியல. அந்த எஃப்ஐஆர் தொடர்பாக நான் ஒன்றும் பார்க்கல. மைன்யூட் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிகிறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க. உடனே செந்தில் பாலாஜி வந்து உயர்நீதிமன்றம் போகிறார், எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும்னு. இங்கே ஐ திங்க் நீதியரசர் இளந்திரையன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன், அதை வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார் முதல்ல. அதுக்கப்புறமா என்னுடைய கேள்விகள் சரமாரியாக நிறையா கேள்வி இருக்குது, நான் கொண்டு வரணும். அவர் செந்தில் பாலாஜி என்றவர் பேர் ஏற்கனவே கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் அந்த வழக்கோட பின்னணியை மட்டும் நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். சொல்லிடுங்க சார். அவர் வந்து ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வேலையை கொடுப்பதற்காக அவர் வந்து பணம் வாங்கினார் என்ற ஊழல் குற்றச்சாட்டு வந்து, அந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக வழக்குகள் கிரிமினல் ஒரு குவாஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடும்போது, அதில் புகார் கொடுத்தவர்கள்லாம் வந்து அந்த பணத்தெல்லாம் நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நல்ல ஞாபகம். அந்த பணத்தெல்லாம் நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம், அதனால இனிமேல் இந்த வழக்கை நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் வழக்கு. சார், கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அந்த நாங்கள் ஊழல் கொடுத்தோம், ஆனால் திரும்பி வாங்கிட்டோம், திரும்பி வந்துடுச்சு அந்த பணம், அதனால இனிமேல் அந்த ஊழல் வழக்கை போட்டுக்கன்னு சொல்லி இது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் கூட அதை ஏற்றுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு பணம் தரணும், நீ தரவே இல்லை, அப்புறம் நான் கொடுத்துட்டேன், அதனால நாங்கள் ராசி ஆகிட்டோம், நிஜமானே விட்டுருங்க எங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சிவில் வழக்கில் இங்கே நடந்திருக்கிறது வந்து 2 விதமானது. ஒன்று நீங்கள் கிரிமினல் குற்றம், இன்னொன்று அதுக்கப்புறமா அது பிஎம்எல்ஏக்குள்ளெல்லாம் போகிறது. அந்த கிரைம் ப்ராசிட்ஸை வந்து நீ வந்து எப்படி பண்ணியிருக்கீங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. ஏன்னா இந்த கிரிமினல் இடி உள்ளார வருதுன்னா சார், முதல்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் கரெக்ட் அவங்க வந்து அந்த ப்ராசிட்ஸ் ஆஃப் கிரைம் வந்து எதில் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் போட முடியும். ரைட், இதுதான் அந்த இது. சரி, இதை வந்து இந்த செந்தில் பாலாஜி வந்து இதில் வந்து மிகவும் கைதேர்ந்த வகையில் அதையெல்லாம் எதிர்கொள்கிறார், அப்படி தான் நம்ம சொல்லணும். சரி, ஏன்னா அவருக்கு பணபலம் இருக்கிறது, அவருக்காக ஆஜராவதற்கு நல்ல
மூத்த வழக்கறிஞர்கள் வருவதற்கு சட்டத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அதை வந்து அவங்களால வந்து பயன்படுத்திக்கலாம். சரி, இது முடிஞ்சு போச்சு. இந்த இதுக்கப்புறம் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. இன்னும் அதான் At least அது எப்படி enforcement நிலுவையில் இருக்குன்னா, எப்படி நிலுவையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அவங்க. ஆ. அதில் அந்த ஊழல் புகார் வந்து பர்சியூ பண்ணுறவங்க வந்து தனிநபர்கள் வந்து அவங்க போய் இந்த மாதிரிலாம் போய் முடிச்சுக்கிட்டாங்க இந்த கேஸுன்னு சொன்ன உடனே தான் நான் நினைக்கிறேன் அந்த நீதியரசர் வந்து ராமசுப்ரமணியம்னு நினைக்கிறேன் கடுமையான ஒரு அப்சர்வேஷனோட இது என்ன மாதிரியான இது திரும்பி வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து திரும்பி விசாரிக்கணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரை அக்யூஸ்ட் ஆக்கி 1000 பேரோட வச்சு அந்த வழக்கை நடத்த விடாமல் வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் அது அவங்க ஆட்சியில் இருந்த போது சரி இப்போதான் வந்து அவங்க ஆட்சி மாற்றம் வந்து அதோட ஹீட் தெரியுது. இப்போதான் வந்து அந்த இவங்களுக்கு இதெல்லாம் ஏன்னா அவங்க ஆட்சி மாற்றம் இருந்த வரைக்கும் அவங்க நினைச்சது தான் சட்டம், நினைச்சபடி தான் வந்து வழக்கெல்லாம் நடக்கும். ஏன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுங்கிறதே அரசோட அங்கம் வர்றது தானே. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து அதுக்கான ஸ்பெஷல் பிபிலாம் ஒன்றும் போடலை. மற்ற இந்த அதிமுக முதல்வர் மீது இருந்தபோது இவங்க சிறப்பு வழக்கறிஞர் போடணும்பாங்க. இந்த ஸ்டேட்லேயே அதை நடத்தக்கூடாது, வேற ஸ்டேட் கொண்டு போகணும். ஆனால் இவங்களுக்குலாம் அது கிடையவே கிடையாது. திமுக அரசர்கள் மட்டும் எவ்வளோதான் ஊழல் பண்ணாலும் அந்த அரசு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு விசாரிப்பாங்க. அவங்க அதான் நடந்தது, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மீடியாவில் இருக்கிற சில பேர் நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து அதுக்கு வந்து இந்த பன்றிபுரம் ஜால்ரா தட்டுற மாதிரி தட்டிட்டு இருப்பாங்க. சார் நமக்கு வந்து சார் உண்மைங்கிறத நம்ம சொல்லணும். இல்லை சார் இதெல்லாம் வந்து ஒரு அவலங்கள் உண்மைதான். இந்த மாதிரிலாம் ஒரு சார் ஒரு வழக்கறிஞராக நம்ம போய் பார்க்கும்போது சார் பணபலம் பெற்ற ஒரு நபர் மட்டும் சட்டத்தை தனக்கு வளைத்து விசாரணை அமைப்பையே வளைத்து அப்படி மாதிரி செய்யறதுங்கும் போது நமக்கு இதில் இதெல்லாம் பேசும்பொழுது இதையும் சொல்லிடுவோம். இடி ரைடுக்கு வர்றாங்க. ஆமாம், இடி தாக்கப்படுகிறார். இடி அபிஷியல்ஸ் அந்த கேஸ் இன்னும் இருக்கு. அதுல வந்து செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் அசோக்குமார் மீது தாக்கிய வழக்கு இருக்கு. அதுலயும் அவர் போய் ஏதோ கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு ஓரமா அது ஒன்று ஓடி. அவர் வந்து அப்பயும் அவங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தாங்க. அப்போ ஏன்னா அப்போ வந்து பிபிஆர் அவங்க போட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதுக்கப்புறமா இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த அப்போதைய திமுக அரசு இடியில் இருப்பவர்கள் லஞ்சம் கேட்டார்கள்னு இடியில் இருக்கிறவங்க மேல கேஸை போட்டு ஒருத்தரை பிடிச்சி உள்ள ஒரு ஃப்ரேம்டு கேஸ் சார். அந்த கேஸ் அப்போதான் பரபரப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மிஸ்ரான்னு யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன் நான் அந்த நேம் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு டாக்டர் மேல டாக்டர்கிட்ட போய் இவர் வந்து பணம் கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்ணதாகவும் ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. அது வந்து திசை திருப்புவதற்கான அதுக்கப்புறம் என்ன ஈடிய ஒழுங்கா அப்படின்னு காமிக்கணும். அவங்களே மோசமான அதாவது சார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஊழல் வழக்கலை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சார் அது ஒன்று நம்ம சிரிப்பதற்காகவே இல்லை, வேதனையான விஷயம். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு சரி அதாவது ஊழல் புகாரா ஒன்னால ஊழல் புகார் தானே போட முடியும், வழக்கு தானே போட முடியும். அது வந்து லாஜிக்கல் எண்டுக்கு போயிடுமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்காங்க. இப்ப நம்ம பேசினது அந்த கேஸ்ல இருந்து நம்ம இப்ப இருக்கிற அந்த மாதிரி ஒரு பின்னணி உள்ள நபர் அவர் மேல ஒரு கேஷ் ஃபார் எம்எல்ஏஸ்க்கு கேஷ் கொடுத்து பண்ண வழக்குல வந்து இவங்க வந்து ஒரு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரைமா ஃபேசி தேர் வாஸ் சம் எவிடன்ஸ். சரி, சம் லீட் இஸ் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் டுவர்ட்ஸ் செந்தில் பாலாஜி. 10 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்க. அதுல வந்து சிங்கப்பூர்ல வேற போயிட்டு அதை ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான தொடர்பால ஒரு ஆள் தப்பிச்சு ஓடிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலுவையும் இருக்கு. அந்த மாதிரி நிலுவை இருக்கும்போது தான் இவரை வந்து நேரடியாக குற்றம் சாட்டின அளவுக்கு இவர் பேர்ல இல்லைன்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறாரு அப்போ இருக்கிற நீதியரசர். அப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ சத்திக்கு அவர் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு மேபி லீட் அவர்கிட்ட போகுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் நான் வந்து நேரடியாக காட்டக்கூடிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்க வெர்ஷன் வரும். ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு ஆதரவான சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ குற்றமற்றவர் நேர்மையானவர்ங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கேஸே போட தெரில, நாங்கள் பாருங்கள் உடனே வெளில வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சரி, அந்த இதில் வாங்கிட்டார் இல்லைங்க. அதுக்கு அடுத்தது தான் இவங்க வந்து இந்த லஞ்ச புகார் கீழே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முனைப்பு எடுத்து இதெல்லாம் ரைடெலாம் எடுத்த உடனே
இவர் ஒரு பெட்ஷன் ஒன்று போடுறார். அது நடுவில் ஒரு பெட்ஷன். அது இந்த நடுவில் ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். என்னன்னா, என் மேலே நிறைய வழக்கு போட போகிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. போலீஸ் என்னை வந்து ஹாரஸ் பண்ணக்கூடாது. அரெஸ்ட் பண்ணி வழக்கு விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு இவர் வந்து போடுறார். எந்த சூழ்நிலையில் போடுறாருன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயிலை வாங்கிட்டு தலைமுறையிலேருந்து வெளியில் வரல. போய் சரண்டர் ஆகணும்ல சார். ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு ஒரு 15 நாளுக்குள்ளார போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஷூரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் சரண்டர் ஆகி பெயில் வாங்கிக்கணும். இவர் வந்து வெளியே வாங்காமலேயே இவர் மேலே அப்புறம் ரைட்ஸ்லாம் நடக்கும்போது வேறு வழக்கில் கைது பண்ணுவாங்கங்கிற ஒரு தற்காப்புக்காக எந்த அளவுக்கு அவங்களாம் வந்து சட்டத்தில் இருக்கிற ஆக்சுவலாக அந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா வந்து அவருடைய சகோதரர் திருவல்லிக்கேணியில் போய் கையெழுத்து போடுறாரு. இல்லை அது அப்புறம் சார், அது அப்புறம் நான் அதுக்கு முன்னாடியே இங்கே ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணி இவரெல்லாம் இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்குதுங்கிறது சார். அவர் ஏற்கனவே 5 வருடம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதிகாரிகள்லாம் வந்து ஒன்றும் கட்சியோட சார்ந்தவர் இல்லை. ஆனால் அவங்க முந்தைய ஆட்சியாளர்கள் கூட நெருக்கமான உறவு வைத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி. ஸோ இவங்களுக்கு எந்த வழக்கெல்லாம் போட போகிறாங்கங்கிற விஷயம் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருதுன்னு வச்சுப்போம். பத்திரிகையாளருக்கெல்லாம் தெரியும் போது, பொது வெளியில் தெரியும் போது, அப்புறம் அவர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுகளுக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ தெரியுதுன்னொடனே இவர் ஒரு பெட்டிஷன் போடுறார். நாட் டு அரெஸ்ட் பெட்டிஷன். எனக்கு வந்து போலீஸ் வந்து எந்த கேஸ்லேயே என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட் டு அரெஸ்ட் பெட்டிஷன் ஒன்று போடுறார். நீதியரசர் கேட்குறாரு, ஏற்கனவே கொடுத்த ஆன்டிசிபேட்டரி பெயிலே நீங்கள் இன்னும் போய் சரண்டர் ஆகி போய் இதாகல, நான் இந்த மாதிரிலாம் போட்டால் இதெல்லாம் என்ன பெட்டிஷன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஓஹோ, ஃபஸ்ட்டு அது நடந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் இதில் எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு இந்த டாஸ்மாக் ஊழலில் வந்து அந்த ஊழலில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பின்னணி இருக்குது. ஏற்கனவே ரத்தீஷ் என்ற நபரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஆகாஷ் பாஸ்கர், ஆமாம், அவங்களெல்லாம் வந்து இடி போய் கேட்டபோது அப்போ வந்து இந்த ஊழல் புகார் அப்பயும் இருந்தது. கரெக்ட். ஆனால் எஃப்ஐஆர் போடல. ஏன்னா பொறுப்பு வந்து முந்தைய அரசில் இருந்தது. முந்தைய அரசுக்காரங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் போடாமல் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாதனால இடியால் ப்ரொசீட் பண்ண முடியல. கரெக்ட். அதுக்கு வந்து இடி மேலே ஒரு கண்டெம்ப்ட்லாம் கூட போட்டாங்க. இடி வந்து ப்ரொசீட் பண்ணி அவங்க நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இது எஃப்ஐஆர் இல்லைன்ட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாதனால பண்ண முடியல. அந்த பின்னணியில் உள்ள ரத்தீஷும் இதில் வந்து எஃப்ஐஆரில் இருக்கார், அக்யூஸ்ட். இஸ் ஆல்சோ அன் அக்யூஸ்ட் ஹியர். ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு வந்து இடி இந்த எஃப்ஐஆர் போட்ட காரணத்தினாலேயே இடி இவங்க மேலே ப்ரொசீட் பண்ணலாம். அதான் பண்ண போகிறாங்க. அதுதான் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ உடனே உச்சநீதிமன்றம் போகிறது, அது இன்ட்ரீம் ரிலீஃப் வாங்குறது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சும்மா ஒன்று இடி கொடுத்த எவிடன்ஸை வச்சுட்டு இது மேலே கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஓகே சார். ஆகவும் மொத்தம் சார் அதில் வந்து அந்த மது விற்பனையில் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரித்தீஷ் வந்து விசாகனுக்கு கொடுத்து, விசாகனோட வாட்ஸ்அப்புக்கு கொடுத்து எல்லாமே வந்து முன்னாடியே பத்திரிகையில் வந்தது, பொது வெளியில் வந்தது. கரெக்ட். ஸோ இவர் ரித்தீஷ் என்பவர் யார்? அவர் எப்படி இந்த மாதிரியான இதை பண்ணணும்னு கேட்க முடியும். இதே மாதிரி தான் கேநேரு கேஸ்லையும் சம்பந்தமே, அதாவது அரசு துறையிலும் பணியாற்றாத யாரோ ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றாரு எல்லாத்தையும். ஆனா அந்த மாதிரி வழக்குல வந்து முதல் தகவல் அறிக்கையே எஃப்ஐஆரே பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நேரு வழக்குலையும் வந்து கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் பதிவு பண்ண மாட்டேன், அதை ரெவ்யூ பெட்டிஷன் போட்டு இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு. சார், சட்டத்தில் இருக்கிற எல்லா வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஆனால் புதுசாக வந்த அரசு வந்து லஞ்சத்துக்கு எதிராக வந்து கேஸ் போட்டால் அது வந்து பழிவாங்கு. கேஸ் போடுறதை தவிர அவங்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்லை, நான் எனக்கு சார் ஒரு காமன் மேனாக நான் திங்க் பண்ணுறேன் சார். நான் ஒரு வழக்கறிஞராகவே இல்லை. இதெல்லாம் எனக்கு என்ன செய்யுதுன்னா, அப்போ உனக்கு பணபலம் இருந்து நீ எது வேணால் செய்யலாம், என் குற்றத்து மேலே என் மேலே கேஸே போடக்கூடாது சார். நான் என்ன சொன்னேன், உண்மையாக நீ வந்து தப்பே பண்ணல, வழக்கை சந்திச்சு வெளியில போட்டு வழக்கை நடத்தேன், நீ தான் நடத்தவே மாட்டேங்கிறிய. சரி, எந்த வழக்காவது அவங்க வந்து லாஜிக்கலா நடத்துறாங்களா? நடத்த மாட்டாங்க. கீழமை நீதிமன்றத்தில் கூட போய் நிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஆமா சார். இப்ப இந்த டாஸ்மாக் வழக்குல அவருக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம்
ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுது. கொடுத்துட்டேன். ஆமாம். உடனே அவங்க வந்து உச்சநீதிமன்றம் இல்லை, அவரோட கான்டாக்டை பற்றியும் சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட் டு அரெஸ்ட் பெட்டிஷன் போட்டீங்க. இதில் வந்து உங்களுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஊழல் செஞ்சதற்கான பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போது ஆன்டிசிபேட்டரி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துட்டார். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் எனக்கு புரியுது சார். அப்புறம் அப்படியே அவங்க வந்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அங்கே அதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். அங்கே போய் என்ன கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா சார், இதை மாதிரி அவருக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அவர் மேலே ஒரு குறிவைத்து தாக்குதல் நடக்குது. இந்த இதில் வந்து அவருக்கு வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இதில் ஒன்றும் தேவைப்படுது, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், விசாகன் கொடுத்த மெசேஜ் எல்லாமே இருந்ததுன்னா, முறைகேடாக இருந்ததுன்னா எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லேயே வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கு வழக்கு விசாரணைக்கே எங்கள் கிளைண்ட் வந்து எப்போதுமே பெட்டிஷனர் வந்து ஒத்துழைப்பார். நான் சாட்சியை கலைக்க முடியாது. ஏன்னா நான் இப்போ வந்து ஆட்சியில் இல்லைனாலும் இவர் இது பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் சொல்லும்போது ஐ எம் நாட் எ மினிஸ்டர் அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை அவங்க நீங்கள் சொல்கிறது புரியுது. எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கேஸில் நம்ம செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து நான் பேசுகிறேன். நான் தான் தயாராக இருக்கேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சொல்லுங்கள், நானே உங்கள் இடத்துலேயே வந்து உட்காந்துடுறேன். என்னை எதுக்கு ஜெயிலில் போடணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க? என்னை எதுக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி போட்டு அப்புறமா போலீஸ் கஸ்டடி எடுத்து தான் என்னை விசாரிக்கணுமா நீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரி, நியாயமா இல்லையா? நியாயமே இல்லாதவர் எப்படின்னு சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ஒரு ஊழல் சாதாரண பொதுமக்களுக்கு கூட புரியக்கூடிய ஊழல் அது. ரித்தீஷ் என்கிற ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, விசான் என்கிற எம்டி அதெல்லாம் இனிமே தான் சார் ப்ரூவ் பண்ணணும் சார். ப்ரூவ் பண்ணி மெசேஜே இருக்கு சார். எல்லாம் இல்லை, அது ஃபேக்காக கூட இருக்கலாம் இல்லையா? ஃபேக் எப்படி இருக்குது சார்? எல்லாமே வந்து இடி ரைடில் அவங்க இடத்துலேருந்து கைப்பற்றினது சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே இடி ஏதாவது புதுசாக ஏதோ ஃபேக்காக க்ரியேட் பண்ணி கேட்டால் பரவாயில்ல. இடி என்ன வேறு வேலை இல்லையா? அவங்க வேறு கேஸுக்காக போய் ரைடு பண்ணும்போது தான் இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, இதெல்லாம் அப்போ இதெல்லாம் உண்மைனா இத்தனை நேரம் கேஎன் நேருவையும் நீங்கள் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் சார் அவங்கள தான் எஃப்ஐஆரே போட விட மாட்டேங்கிறாங்க, விசாரிக்க விட மாட்டேங்கிறாங்களே சார். அவங்க சார் நீங்களே பார்த்தீங்க, அதுக்காக வந்து கண்டெம்ட் பெட்டிஷனே போட்டுருக்காங்க எதிர்கட்சி. அப்போது இந்த கண்டெம்ட் பெட்டிஷனே போட்டாங்க. இப்போ கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்கும்போது நீ ஏன் எஃப்ஐஆர் போட்டேன்னு, எஃப்ஐஆர் ரெவ்யூ பெட்டிஷன் இருக்கும்போது நீ ஏன் எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி கேட்டார். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது அப்படியே நிலுவையில் இருக்குது. ஏதாவது ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வழக்கை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போகாமல் இழுத்தடிப்பது தான் அவங்களோட வேலை. சரி சார், எந்த கேஸ்லேயும் ஆதாரங்கள் சரியாகவே இல்லாமல் யாராவது கேஸ் போடுவாங்களா சார்? அது ஃபேர் பாயிண்ட். ஆனால் கேஸே போடாமல் இருக்கிறது வந்து முந்தைய அரசு. அதுவும் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, உச்சநீதிமன்றம் வந்து ஃபைனலி அவங்க என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் வேணுமான்னு நான் உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகள் பின்னிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். 2G வழக்குங்கிறத பற்றி நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்க. நிறையா படிச்சிருக்கேன். அந்த 2G வழக்கில் ஆரம்ப கட்டத்தில் விசாரணை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டெண்டர் எப்படி கால்ஃபார் பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த ஓப்பன் ஆக போகுதுன்னு. ஆமாம். ஆனால் அது என்ன கோர்ட்டு அது என்னங்கிறதுலாம் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் மட்டும் போட்டு வாங்கினாங்க. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு டிராஃப்டே பல கோடிகள் பெருமானம் உள்ள டிராஃப்டை கையில் வச்சுட்டு நிற்பாங்க. இதெல்லாம் வரும்போது ஆரம்ப கட்ட விசாரணையில் வரும்போது அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இது என்ன இவ்வளோ ஒரு வயலேஷன் நடக்குது, இதை வந்து நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த 2G வழக்கை பண்ணாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடுறோம்ல, ட்ராப் வச்சு பிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னால் இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த பார்ட்டி அது யார் வந்து அந்த இதை வந்து லஞ்சம் யாரிடம் கேட்கப்படுகிறதோ அவர் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி அந்த அதிகாரி வந்து எங்களை கேட்குறாரு. உடனே இவங்க ட்ராப்லாம் வச்சு அந்த நோட்டில் இதெல்லாம் போட்டு இந்த ரசாயனம்லாம் போட்டு அங்கே கொண்டு போய் கொடுப்போம். அங்கே போய் இது வந்து நேரடியாக லஞ்சத்தை பிடிக்கக்கூடிய வழக்கு. இது வந்து ஆர்டினரியாக
லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற ட்ராப் கேஸ். சரி. ஆனால் இந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான மினிஸ்டர், அதிகார பதவியில் இருக்கிற எம்டி பதவியில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க அவங்கெல்லாம் நேரா வந்து வாங்க மாட்டாங்க நேராக வாங்க மாட்டாங்க. சார். அவ்வளோலாம் வேண்டாம். நமக்கு இப்போ ரீசெண்டாக இல்ல, நான் தெரிஞ்சதே அதுக்கு அன்பில் இல்லை இது எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நானும் சொல்கிறேன். அன்பில் மகேஷ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் எப்படி லஞ்சம் போச்சு அப்படிங்கிறத வந்து ஸ்கூலில் நடத்துகிற ஒருத்தரே சொன்னார். ஆமாம், டி நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பணத்தை கொடுக்கணும், இங்கே வேலை நடக்கும். ஆமாம். இப்போ அந்த மாதிரி உங்களால் வந்து ஏன்னா சார் அப்புறம் தப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் ஆகணும்னு வச்சிங்களேன், அவன் அந்த இடத்துல போய் பணம் வாங்கினா தானே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் டைரெக்டாக பிடிப்பீங்க. அதான் ட்ராப்பே கிடையாது. அவன் 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு கார் நிற்கும், அந்த காரில் இருக்கிற நபருக்கு நீ போய் கொடு அப்படின்னு சொல்லுவான். அவனும் வந்து நேரடியாக அந்த சப் ரிஜிஸ்ட்ராரோட நம்பருக்கு பேச மாட்டான். அவன் வேற ஏதோ ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ஏன்னா இப்போ சார் இது வந்து சைபர் இது வந்து ரொம்ப தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து விட்டது. நீங்கள் வந்து டப் டவர் போட்டிங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன்லேருந்து எங்கே கால் போச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும், எந்தெந்த நம்பர்லேருந்து. சரி. ஸோ இவங்க அதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க சொல்லி அதையும் மீக்கிறாங்க. அந்த நபர் வந்து இன்னொரு நபருக்கு சொல்லுவார், நான் வாங்கிட்டேன் நீங்கள் போய் இவர் உடனே அப்புறம் நடந்து போய் இந்த செல்லை இங்கே தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா அந்த லொக்கேஷனில் மாட்டக்கூடாதுன்ட்டு. சார் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் சார், எல்லாரும் சட்டத்தை ஏமாத்துறது. இதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ இருக்கிறது அந்த சைபர் நெட்வொர்க்கில் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த நீங்கள் கேட்டிங்களா கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் ஏன் தேவைன்னு, என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச புகாரை நிரூபிப்பதற்கு லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸை வந்து களையணும். 2G வழக்கில் வந்து சார் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மிடில்மேன் எல்லாமே அங்கே இருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸை வந்து பியர்ஸ் பண்ணி பார்க்கறதுங்கிறது கடைசியில் விசாரணை நீதிமன்றத்தில் ஓரளவுக்கு தான் பியர்ஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. உடனே அந்த சைனிங்கிறவர் நீங்கள் இது பத்தாது, உனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள விடுதலை பண்ணாங்க. அது வந்து லேக் ஆஃப் ஃபைனல் ப்ரூஃப்காக தான் வந்தாங்களே, ஊழல் நடக்கலைங்கிறதே கிடையாது. அதில் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களாம் குற்றமற்றவர்கள் அல்ல. குற்றம் நிரூபிப்புக்கான போதிய சாட்சியத்தை திரட்ட முடியும். ஆனால் மணி ட்ரையல் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அந்த கலைஞர் டிவியில் இருக்கிற 200 கோடி ரூபாய்க்கான பணம் எந்த அளவுக்கு மணி ட்ரையல் எப்படி வந்ததுங்கிறது இங்கேருந்து துபாய் போய் துபாயிலேருந்து இப்படி வந்து திரும்பி வந்து இங்கே இவங்களுக்கு வந்திருக்கு. இதை வந்து மணி ட்ரையலை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கடினமான காரியம். அந்த தகவல் வெளில வந்த உடனே மிஸ்டீரியஸாக இவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆமாம், இதுதான் சரி. இதனால நான் என்ன சொல்கிறேன்னா சார், இதனால இந்த மாதிரி ஒரு புகாரை வந்து வெறும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை மட்டுமே விசாரிக்க முடியாது சார். அதில் வந்து கேட்க வேண்டிய கேள்வி, நீ ஏன் அந்த இடத்துல இருந்த, எந்த மாதிரியான கொஸ்டின். ஏன்னா சார் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. உங்கள் பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது. இதை வந்து ஒருத்தர் ஃப்ரீ பர்சனை வந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போ, வந்து ஒரு 3 மணி நேரம் பேசிட்டு போ, வந்து ஈவன் 8 மணி நேரம் பேசிட்டு போங்கிறதுக்கும் உங்களை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சு போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டு திருப்பி வேணுங்கும் பொழுதெல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இவங்க கிடைச்ச லீடு இருக்குல்ல சார், கிரைமை ஒழுங்கா இவங்க கிடைச்ச இன்வெஸ்டிகேஷன் லீடெல்லாம் அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இது பண்ண முடியும். சிலதை வந்து அப்படியே பப்ளிக் டொமைனில் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே பப்ளிக் டொமைனில் போயிட்டு நம்ம வந்து அதுக்காக வந்து டெய்லி இன்று விசாரணை நடந்தது, இன்று விசாரணை இதை பற்றி நடந்தது, அதை பற்றி நடந்தது நான் சொல்ல முடியும். இப்போ வந்து இருக்கிற மாடலில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே கூட அவர் வந்து விவரங்களை வெளில தெரிவிக்கலாம். ஆமாம், நடுவில் வந்து ஒரு டாய்லெட் பிரேக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஃபோனை வச்சு அவர் கேக் ஆர்டர் ஒன்றும் கிடையாது இல்லை சார், கேக் ஆர்டர் கிடையாது, பேச மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் சூசகமாக பேசலாம்ல. ஏன் அவர் கம்ப்ளீட்டாக கன்ஃபைட் பண்ணலாம் தன்னுடைய வழக்கறிஞர்கள்ட்ட. ஏன்னா அந்த அந்த இது கொடுக்கணும். அவர் எல்லாத்தையும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்லி வழக்கறிஞர் மூலமாக அது என்ன வேணாலும் நடக்கும். அந்த வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கூட அவருக்கு வந்து டியூட்டரிங்கும் கோச் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஊழலை கிராக் பண்ணணும்னா சார், இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழலில் நடந்தது சார், அவங்க எப்படி சார் வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனிகிட்டேருந்து இவ்வளோ பணம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையாக வச்சுருப்பாங்க டாக்குமெண்ட்டு சார். அவங்களுக்கு தெரியாதா செய்கிறது தப்புங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஐ வில் ஆட் ஒன் மோர். நீங்கள் என்னெல்லாம் இன்ட்ராகேட் பண்ணாலும் எவென்ச்சுவலி கன்ஃபெஷன் இஸ் நாட் அ
கன்ஃபெஷனே இல்லை சார். இல்லை, நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு டாக்குமெண்டரி எவிடன்ஸையும் ஒரு விட்னஸையும் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணாலொழிய இந்த குற்றத்தை ப்ரூவ் பண்ண முடியாது. அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு அக்செப்டபிளா ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? கேள்வி கேட்டு சார் அவரோட கன்ஃபெஷனை வச்சுக்கிட்டு யாரும் வந்து கேஸ் நடத்த போகிறது இல்லை. சரி, அதில் இருக்கிற முரண்பாடுகளில் இருந்து அவர் செய்வது முறையற்றது என்பதை நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வெளிக்கொணர முயற்சி இருக்குது. சரி, அந்த முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஸோ அப்போ இது வந்து ஒரு விதத்தில் டிவேக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்ல முடியாது சார். அவங்க என்ன சொல்லியிருக்காரு கடைசியாக நீதியரசர் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்த தடவை ஆட்சேபனை போடும்போது கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் ஏன் உங்களுக்கு அவசியம் என்பதை நீங்கள் நிரூபித்தால் நான் இன்டர்வியூ ப்ரொடெக்ஷனை லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து செய்தித்தாளெல்லாம் அதிகமாக வரல. ஓகே, அதாவது அவங்களுடைய ஆதரவு பத்திரிகையிலலாம் அது வந்து அதிகமாக வரல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மீடியா ட்ரையல் நடத்துவாங்க சார். அவங்களுடைய விஷயமே என்னன்னா, சரி எனக்கு தினம் இவரை கூப்பிட்டு துன்புறுத்துறான் பாவம். ஆமாம், அவருக்கே உடம்புல வந்து எல்லா நோய்களும் இருக்கு. ஆமாம், அவ்வளோ நோய்கள் இருக்கிறவர் ஏன் சார் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணணும் சார்? இன்னும் ஒரே ஒரு இதில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அது சார் எனக்கு வந்து அவர் மேலே தனிப்பட்ட முறையில் இல்லை நான் என்ன சொல்கிறேன் சார், பொது பணம் இல்லை நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். ஒரு இது வந்து இட் வாஸ் அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்சுக்கு போச்சு. அதில் ரீசெண்ட்லி உள்ள வந்த மோகனாவும் அதில் இருந்தாங்க. ஆமாம் சார், அவங்க ரெக்யூஸ் பண்ணாங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சீனியர் அட்வொகேட் சார். சரி, சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் அட்வொகேட்டாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதாவது இந்த வழக்கு வருவதற்கு முன்ன அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில வழக்குகளை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆஜராயிருக்காங்க. ஓகே, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. மூணு நீதிபதிகள், இவர் தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜெயமாலியா பாக்சி, மோகனா. ஆமாம், திடீர்னு வந்து அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. இதெல்லாம் நான் படித்தது தான். எதனாலன்னு புரியல. உடனே அவர் வந்து இதை ஃபீடு போகுது இல்லையா, அதில் வந்து ஆடியோவை கட் பண்ணிட்டாங்க. தென் மோகனா ரெக்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. தென் தே டிசைட் 2 பேருமே வந்து சூரியகாந்த் அண்ட் ஜெயமாலியா பாக்சி இதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கிறோம் அவங்க இல்லாமலேயே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து மூத்த வழக்கறிஞர்கள்லாம் அர்ஜென்சி சொல்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சிடல. அப்போ வந்து அர்ஜென்சிங்கிறாங்க. ஏன்னா இதை ரீகான்ஸ்டியூட் பண்ணணும்னா இன்னொரு நாள் போகும், டைம் ஆகும். அதனால அவர் வந்து விசாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு. ஓகே, அவங்க வந்து ஆனஸ்ட்டாக சொல்லிட்டாங்க, நான் வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்காக நான் ஆஜராயிருக்கேன். அதனால அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஏன்னா எனக்கு இப்போதான் நான் கேட்குறேன் இது என்ன நான் ட்ராக் பண்ணேன் அது. சரி தேங்க்யூ. அதனால வந்து அவங்க வந்து அதை வந்து ஆனஸ்ட்டாக சொன்னாங்க. அதனால வந்து அவருக்கு அந்த பெஞ்சிலேருந்து அவங்க ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அது உண்மையாக வந்து அது பாராட்டணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்காக ஏதோ ஒரு கட்டத்தில் ஆஜராகிருக்கீங்கன்னா, இப்போ இந்த பெயிலே இந்த ஆன்டிசிபேட்டரி ஆர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் கொடுத்தாலே யாராவது ஒருத்தர் அதை கூட கனெக்ட் பண்ணலாம். ஆமாம், நீ பண்ணதுக்கான காரணம் நீங்க ஏற்கனவே இவங்களுக்கு அவங்களுடைய கிளையண்டா இருந்து பணம் கொடுத்து அவங்க தான் இதை அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு இம்ப்யூட்டேஷன் ஏற்படும். தட்ஸ் a fair thing. ஓகே, அதனால அது ஒன்று. ஸோ அது நடந்தது. இப்போ வந்து ஆக மொத்தம் அவருக்கு கிடைத்த இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஒரு எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு ரிலீஃப் தான் கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுக்கல. அதனால தான் நான் இது ஆன்டிசிபேட்டரி பெயில் இல்லை, பெயில் கொடுக்கல, டெம்பரரி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அவர் இதில் வந்து ஒன்றும் பெரிய செந்தில் பாலாஜி தரப்பு வந்து பெரிய கொண்டாடி மகிழ அளவுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் வேலை இல்லை. டிவிசி தரப்பில் இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, டிவிஎஸ்சி தரப்பில் இப்போ வந்து ஏன் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் தேவைப்படும் என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து வைக்க போகிறாங்க. இப்போ நான் ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை நீங்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்குறதுலாம் என்னென்னா சார், முந்தைய அரசு இந்த மாதிரி வழக்கில் சாஃப்ட் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு இவங்க டிவிசி தரப்புலேயும் அவங்க தான் ஆஜராவாங்க, சாஃப்ட் க்ளவுஸோடு வந்து அதை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த அரசு இரும்பு கரத்தோடு இதை வந்து செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, இந்த செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் வந்து ஏற்கனவே அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் தெரியும். இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்மளுடைய நேர்காணலில் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, ஒரு இடி போய் ரைடு பண்ணுது சார். இடி ரைடு பண்ணும்போது
அந்த இடி அஃபிஷியலை, அதுவும் ஒரு லேடி அஃபிஷியலோட கையை முறிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது அளவுக்கு தைரியமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து வழக்குகளெல்லாம் இழுத்தடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து சாட்சிகளை கலைக்கிறாங்க, எந்த சாட்சியும் அவங்க வந்து நேரடியாக எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சு மந்திரியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கும் ஒரு பவர்ஃபுல் க்ளவுட் இருக்குது. அதெல்லாம் யாரும் பொது வழியில் மறுக்கவும் முடியாது. சார், செந்தில் பாலாஜி என்ற நபர் ஒரு மிக மிக பவர்ஃபுல்லான பர்சன்கிறத நீங்கள் இப்போ நானும் நீங்களும் எப்படி மறுக்க முடியும் சொல்லுங்கள்? இல்லை, மறுக்கவே முடியாது. ஆமாம். அதனால இந்த சுப்ரீம் அதை தவிர அந்த அதிகாரிகள் எல்லாருமே சார் அவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆமாம், எல்லாமே ஐஏஎஸ். ஆனால் ஒன்று, இவர் மட்டும்தான் இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கீழ்மட்டத்தில். ஆமாம், இவருடைய நண்பர்கள் அப்படிங்கிற 2 பேரை. மீதி பேரையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுக்கும்போது அவங்க காமிப்பாங்க. அடுத்த கட்டத்தில் இதெல்லாம் இதை தவிர சார் இதில் வந்து ஏன் வந்து ஒரு முந்தைய அரசில் இருந்த கட்சியோட ஆதரவாளர்கள்லாம் அவ்வளோ துடிக்கிறாங்கன்னு நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் எல்லா வழக்குலையும் மாதிரி தான் இதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது எனிதிங் மோர் இதில் இல்லை சார். இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி என்கிறவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கார். ஆனால் அந்த கிராசிட்ஸ் ஆஃப் பிரைம்ஸ், அந்த கிரைமோட ப்ராசிட்ஸ் வந்து யாருக்கு உண்மையாக சென்று அடைந்தது, அதில் தான் இடி வருது. அதுலேருந்து தான் அவங்க வந்து அந்த ப்ராசிட்ஸ் ஆஃப் கிரைம் யாருக்கு போய் சேர்ந்துருக்கும் உங்களால் யூகிக்க முடியுதா? இல்லை, இப்போ நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும், சொல்ல போகிறது இல்லை. இல்லை, நீங்கள் நான் உங்களுக்கு நான் அது மாதிரி நான் உங்களை சொல்லலை. இதில் ஏன் அவங்க வந்து ரொம்ப துடிக்கிறாங்க, ஏன் வந்து அதுக்கு வந்து ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சார், முந்தைய அரசில் வந்து இடி இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு அவங்களுடைய தரப்பு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவேசமாக இன்டர்வியூ கொடுப்பாங்க. பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள் வந்து டெல்லிக்கு பணிய மாட்டோம், எந்த வழக்கு வந்தாலும் தொட்டுப்பார் என்னமோ அப்படி கூட ஒரு வசனம் பேசுனதா எனக்கு ஞாபகம். சீண்டிப்பார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு. இப்போ அவர் ஏன் வாய மூடிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏன் தொட்டுப்பார்? ஏன்னா அடுத்த நீட்சி வந்து அவரை நோக்கி செல்கிறது என்பதை தான் அவர்களுடைய மௌனமும் இப்போ இருக்க அவங்களுடைய ஒரு அனீசினஸும் காட்டுதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் இதை வந்து நான் தைரியமாக நிச்சயமாக நீங்கள் வந்து இதை ரொம்ப முக்கியமான வழக்காக பார்க்குறீங்க. ஆமாம், அந்த திமுகவின் கட்டுமானத்தையே ஒரு ஆட்டக்கூடிய ஒரு வழக்கே இல்லை, அவங்களோட ஊழல் எல்லாத்தையும் முகத்தறியை கிழிக்கும் வழக்காக நான் பார்க்கிறேன். இதை தற்போதைய முதல்வர் நேரடியாக கண்காணித்து இரும்பு கரம் கொண்டு அந்த சாஃப்ட் க்ளவுஸ் போட்டு நினைக்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு இதை இன்னும் எவ்வளோ புலனாய்வில் யார் சிறந்தபடி செய்வாங்களோ அந்த நேர்மையான அதிகாரிகளை வைத்து இதை லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போகணும். சார்ஜ் ஷீட் போடணும். ஏன் சார், ஒரு சாதாரணமாக அந்த ரித்தீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அவருடைய நண்பர்கள், நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, யாரோ விக்ரம் ஜோஜோன்னோ யாரோ ஒருத்தர், அவர் வந்து வாட்ச்லாம் டிஸ்பிளே பண்ணார். 250 கோடிக்கு ஒருத்தான வாட்ச் வந்து தனக்கு உண்டாகுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் வந்தது அப்போது. ஆமாம், சோஷியல் மீடியாவில் அப்போல்லாம் வந்தது. அதை வந்து சில பேர், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. முக்கியமாக சவுக்கு சங்கர் வந்து அதை வந்து ரொம்ப தீவிரமாக, அவர் நிறைய இதில் தீவிரமாக எதிர்த்தார். அதை நான் கொஞ்சம் எப்போவுமே அவர் சொல்கிறத நான் கான்ஷியஸாக தான் பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் பாராட்டுறேன். என்ன காரணம்னா சார், தனக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் சொல்கிறார், தனக்கு தொடர்ந்து அவர் மேல் வழக்கு போட்டாலும் எதுக்கும் அஞ்சாமல் அவர் வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான நபராக சென்ற ஆட்சி காலத்தில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணார். இப்போ இந்த தகவல்லாம் இந்த சமயத்துலேயும் அவர் தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருக்கார் சார். நான் அவருக்கு கிடைத்த சோர்ஸ் அளவுக்கு எனக்கு கிடைக்கிறது இல்லை சார். நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையில் வர செய்திகள் மற்றும் அந்த வழக்கோட தன்மை நமக்கு சார் ஓரளவு ஒரு லஞ்ச ஒழிப்பு வழக்கு என்றால் அந்த வழக்கு எப்படி போக வேண்டும் என்பதை தெரியும். இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா சார், இனிமேல் இந்த அரசு எந்த வகையில் இதை கடுமையாக பர்சியூ செய்ய வேண்டும் என்பது தான் எனக்கு இந்த வழக்கு மட்டும் இல்லை சார், KNR வழக்கு, ஏவாவேல் சார், ஏவாவேல் வழக்கில் கூட சார் அவருக்கு வந்து
லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ம் ம் முதல்ல வந்து அவர் வந்து விசாரணைக்கு அழைத்தாங்க. அவர் சிங்கப்பூர் போய் படுத்துட்டார் ஒரு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல. படுத்துட்டு. ஏன் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கிற நபர் இங்கேயே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவருக்கு என்ன மட்டும் இவருக்கு என்ன விசித்திரமான வியாதி, இவர் வந்து நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் பேட்டி கொடுக்குறாரு, நல்லா தான் நடந்து வர்றாரு. கேட்டால் எனக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் சார் இதெல்லாம் நகைப்புக்குரியது விஷயமே இல்லை சார். அவங்கெல்லாம் வந்து நம்மளெல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் முட்டாள் இல்ல. இதெல்லாம் பார்க்குறவங்க அட்வர்ஸ் ரியாக்ஷன் தான் அதிகமாக வரும். அதனால தான் நான் இதை வந்து நான் உங்கள் பொது வழியில் நான் உங்கள் சேனல் மூலிமா நான் வந்து நான் பார்க்குற கருத்தை வந்து சொல்கிறேன். ஏவா வேலு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சிங்கப்பூர் போயிட்டார். அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டதுக்கு பிறகு இவங்க லுக் அவுட் நோட்டீஸ் வச்சோடனே லுக் அவுட் நோட்டீஸ் போட்டால் அவர் கீழே இறங்கின உடனே அரெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட் சார் ஏற்கனவே அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கல, போயிட்டார். அறிவிப்பும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, போகிறாரு. உடனே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கு. உடனே லுக் அவுட் நோட்டீஸை ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபேர் அனஃப் ஈவன் தோ எ ரிலீஃப் வாஸ் கிராண்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஏவா வேலு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக வந்து அவர் விசாரணைக்கு 15ஆம் தேதி அன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லிட்டார். இவர் போய் ஆஜராயிட்டார். ஆஜராகி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த லுக் அவுட் நோட்டீஸை வந்து இது மாதிரி ஸ்டே கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் இது மேலே இவங்க மேலே போகிறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்போ கூட ஒரு அப்சர்வேஷன் வந்தது. அது அவங்களுக்கு தகுந்த மீடியாவில் வந்து அது வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, சார் அவர் தான் வந்துட்டார்ல, விசாரணைக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் லுக் அவுட் நோட்டீஸ்ட்டை போய் ஸ்டே கேட்குறீங்க, இது வேணாம் சார் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு, அப்புறம் உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க பேசவே இல்லை. எல்லாத்தையுமே அவர் படித்து பார்த்துட்டு, சார் அப்போ ஆனால் ஒரே ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கணும். நான் ஒரு வழக்கறிஞராக என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு சாதாரண மனிதனாக கூட எதிர்பார்க்குறேன்னா, ஏங்க உங்களுக்கு மெட்ராஸில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு அது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாரு, அப்போ அபிஷேக் மணி சிங்வி தான் ஆஜரானார். அவர் என்ன சொல்கிறார், அந்த பாஸ்போர்ட்டை கூட இங்கே கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் அதெல்லாம் நீங்கள் ஹைகோர்ட்லேயே போய் கேட்டுங்க, இது உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்க வேணாம். ஏன் பாஸ்போர்ட்டை போய் கேட்டாங்கன்னா, இவங்க இஷ்டத்துக்கு இதை மாதிரி வெளிநாட்டில் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அது. ஆனால் அதை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அது உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு இங்கெல்லாம் கிடைக்கல ட்ரீட்மெண்ட்டு, ஏன் அங்கே தான் கிடைக்குதா சார்? இது வந்து சார் நான் புதுவெளியில் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன் சார். விமர்சனமோ இது வந்து ஒரு பார்வை, அந்த அவங்க ஒரு அப்சர்வேஷன் வருது. அந்த அப்சர்வேஷனை நம்ம சைட்லேருந்து பொதுமக்கள்கிட்ட 1008 ரியாக்ஷன் கிடைக்குது. ஆனால் உண்மையிலேயே அந்த எல்லாருமே வந்து ஆன்லைனில் போய் அந்த விசாரணையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஒரு சில நபர்கள் தான், ஆர்வம் உள்ள நபர்கள் தான் அதை ஆன்லைனில் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அந்த எந்த டைமில் வருதுன்னு உட்காந்து அதை நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அந்த ஏவா வேலு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எதுவுமே பேசலை. கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க, தேவையில்லை நடவடிக்கை. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நோ 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 நீங்கள் மட்டும் என்ன பெருசாக அதானே அப்படின்னு. அது இதெல்லாம் வந்து பொதுவெளியில் வரவே இல்லை, அதிகமாக வரல. ஆனால் அந்த லைவ்ல இதுலலாம் வந்து டிஸ்கஷனில் வந்தது. பட் ஆனால் இவங்க வந்து வெளியில் அது ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய கருத்தை மட்டும்தான் வெளியில் போடுவாங்க. நிச்சயம். ஸோ இந்த பார்ட் எனக்கு ரொம்ப கிளியர் சார். கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இந்த இடத்துல ப்ரிஃபரபிள். ஒருவேளை நமக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிவேக்கு. பட் நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அது ரொம்ப முக்கியமான வழக்கு. பிகாஸ் இது வந்து எங்கெங்கேயோ போக போகிறது. இது அது எங்கெங்கேயோ போக போகிற வழக்கு மட்டும் இல்லை, இருக்கிற இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸை விசாரிப்பதற்கு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் வச்சாதான் அதில் லீடு அது கான்ஃபரண்ட் பண்ணும்போது தான் அதில் வந்து உண்மைக்கான லீடு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கான லீடு வரும். இந்த இடத்துல கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் அவசியம். ஃபைனலி இடி கேன் நவ் மூவ் இன். இது போட்டதுனால நிச்சயமாக எஃப்ஐஆர் போட்டதுனால ஸோ அது எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவங்க மூவ் பண்ணி அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. கரெக்ட். அதனால அவங்க வந்து நிச்சயமாக இதில் வந்து சார் எனக்கு வந்து இடி யாருக்காக செயல்படுறாங்கங்கிறதோ, அவர் வந்து மத்தியில் ஆளும் அரசுக்கு செயல்படுறாங்களா அதெல்லாம் பற்றி எனக்கு கிடையாது. எனக்கு வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரிலாம் ஒரு மெகா ஊழல், பொதுமக்கள் பணத்தை கொள்ளையெடுக்கும் ஒரு
செயலை அசாதாரணமாக சட்டத்தில் உள்ள சில ஒரு இதை விட்டுட்டு அவங்கள தப்பிக்க விட்டோம்னா சார், அப்புறம் எந்த கவர்மெண்ட்டுமே அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இருக்காது, இதுவும் இருக்காது. இன்னொன்று சார், நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, இந்த கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்கிறவங்கலாம் சார் என்ன நேரடியாக விளம்பரம் போட்டு இந்த உங்களுக்கு இவ்வளோ டெண்டர் கொடுக்கணும், இந்த இதை கொடுக்கணுன்னா, இன்டென்ட் கொடுக்கணுன்னா எனக்கு இவ்வளோ லஞ்சம் கொடு அப்படின்னு போட்டு செய்வாங்க. ஆனால் எவ்வளோதான் அவங்க மறைச்சு செஞ்சு எங்கேயாவது அவங்க வந்து உண்மை ஒரு தடயம் நிச்சயம் இருக்க தான் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன். ஓகே, என்னதான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சார், இப்போ நீங்கள் சொல்லுவாங்க ஜென்ரலாக இருக்கிற எல்லா கிரைம்லேயும் என்னென்னா, என்னதான் புத்திசாலித்தனமாக ஒரு கொலை குற்றத்தை செய்தாலும் அந்த கொலை குற்றவாளி அதை மறைப்பதற்கு என்னவித முயற்சி எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு தான். இது எல்லா வழக்குலேயும் உண்டு. இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா கிரைம்ஸ் வழக்குலேயும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு இது. அதே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன். புரிஞ்சுச்சு சார். எஸ் சார், நன்றி சார். இதை ஃபாலோ பண்ணுவோம் சார். நம்ம நேரடியாக இதை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அது நிச்சயமாக சார் நமக்கு வந்து சார் உண்மை பொதுவெளியில் தெரிந்து அதான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் சார். எனக்கு வந்து அவர் மேலே எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. தற்போது ஆளும் அரசுக்கும் நான் வந்து நேரடியாக ஒன்றா எனக்கு, ஆனால் அந்த ஆளும் அரசில் இவங்க வந்து கடுமையாக அதை பர்சியூ பண்ணி அது நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடக்கிறது வந்து நீதிபதி எப்படி முடிவு பண்ணுறாருங்கிறத. ரைட் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.